முட்டைக்கறியை ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியாக எப்படி வைக்கலான்னு பார்ப்போமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 முட்டையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி 4 முட்டையும் வேக வச்சுக்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்துடுச்சு. இந்த டயத்தில் தோலை நீக்கிட்டு எடுத்து ஒரு பாத்திரம் ஆட் பண்ணிக்கும். பின்ன ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு நல்லா சூடாக்குவோம். 3 கரண்டி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுவோம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, அப்புறம் பிரியாணி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். 3 வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிப்போம். வதக்குவோம் 1லேருந்து 2 நிமிஷம். கொஞ்சம் கல் உப்பையும் தூவி விட்டு போமே, அப்போதான் சீக்கிரம் வதங்கி வரும் வெங்காயம். இப்படி ஒரு பிரட்டை, அப்படி ஒரு பிரட்டை, ஒரு 2 நிமிஷம் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, பச்சை மிளகா 4 கீறிட்டு உள்ளே தூக்கி போட்டுருவோம். அதோட என்ன பண்ணுறோன்னா, கருவேப்பிலை கொள்ளை கீறி அதில் உள்ளே போட்டுருவோம். இப்படி 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 2-3 தடவை பெரட்டுவோம். பெரட்டி முடிச்சோன்னா வதங்கிடும். அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிப்போம். அதே மாதிரி வதக்குங்க சீக்கிரம். வதக்கிட்டோமா? வதக்கி முடிச்சதுக்கப்புறம் தக்காளியை நல்லா நான் புதுசாக அப்படியே நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை தூக்கி உள்ளே கொட்டி விட்டுருவோம். கொட்டியாச்சா? வதக்குங்க நல்லா. சரன்னு வதக்குங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கி 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 ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் கொத்தமல்லி தழை அப்படியே தூவி விடுங்க. தூவி விட்டதுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணுங்க. மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூனு, மல்லித்தூள் 2.5 டீஸ்பூனு போடுவோமா? கரம் மசாலா 1/4 டீஸ்பூனு, பெப்பர் தூள் 1/4 டீஸ்பூனை தூவிட்டு கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி முடிச்சிட்டு தண்ணியை கொஞ்சம் ஆடு பண்ணி ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கொதிய வர விடுங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த முட்டையை தூக்கி உள்ள பொத்து பொத்து பொத்துன்னு போட்டுட்டு 4 முட்டையும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. ஏன்னா ஆல்ரெடி முட்டை வெந்தது தான், மசாலா ஏறணும், அவ்வளோதான். இப்போ முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.